Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை திருவான்மியூர் பகுதியில் விடியா அரசின் மெத்தனத்தால் சாலையில் ஏற்பட்ட பயங்கர பள்ளத்தில் கார் ஒன்று சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் சுரேஷ். ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் சாலையில் பயணிப்பவர்களுக்கு ஏற்ற விதமாக சாலை இல்லாத காரணத்தினாலும் ஆங்காங்கே இந்த குடிநீர் கழிவுநீர் குழாய்கள் தோண்டப்பட்டு சிதலமடைந்து கிடப்பதாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது சென்னை திருவான்மியூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகே சுமார் 300 மீட்டர் தொலைவில் திருவான்மியூர் தரமணி இடையே செல்லக்கூடிய சாலையில் திடீரென மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழியாக சென்ற கார் ஒன்று அந்த பள்ளத்திலே கரப்பான் பூச்சி போல விழுந்து கிடக்கிறது. காருக்குள்ளே இருப்பவர்களுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை. அவர்களை மீட்கக்கூடிய பணியில் அங்கே, அதாவது இந்த திமுக ஆட்சியில் உதவுவதற்கு கூட மாநகராட்சி ஊழியர்களோ யாரும் வராத காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுடைய நிர்வாகம் அந்த உதவக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கு. குறிப்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவிக்க வேண்டிய விரும்புவது என்னவென்றால், இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த குறுஞ்செய்தியில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அதன் ஒப்பந்ததாரர்களுடன் ஒருங்கிணைந்து புதைக்குழியில் சிக்கியிருக்கக்கூடிய காரை மீட்டெடுப்பதற்கு தேவையான இயந்திரங்களை வழங்குவதை உறுதி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மிகப்பெரிய பரபரப்பாக செல்லக்கூடிய அந்த திருவான்மியூர் தரமணி சாலை என்பது எப்பொழுதுமே பரபரப்பாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. அந்த சாலையிலே இப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலே அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காரை தற்போது அந்த பள்ளத்திலே இருந்து மீட்டிருக்கிறார்கள். கார் முழுவதுமாக சேதமுற்றிருக்கிறது. அதாவது தினசரியாக வாழ்க்கையை நடத்துவதற்கு பல பேர் காரை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய, தொழிலை நடத்தக்கூடிய, குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய, குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாடகை கார் ஓட்டக்கூடியவருடைய கார் ஒன்று விபத்துக்குள்ளானால் அவருடைய வாழ்வாதாரம் என்னவாகும்? அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவது? ஆனால் இவற்றிலெல்லாம் இந்த அரசுக்கு முழுமையாக அக்கறை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தில் சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருவான்மியூர் அடையாறு சாலை தந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் குழு வீட்டில் மலர்பீடத்தில் தனது மனைவியோடு, தனது உறவினர்களோடு, சகாக்களோடு சென்று முதலமைச்சர் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மலர்பீடத்திலே உட்கார்ந்து போட்டோ ஷூட் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் இருப்பதாக அந்த கார் பாதிப்புக்குள்ளான அந்த ஓட்டுநரும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவான்மியூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தரமணி சாலை என்பது மிகப்பெரிய அளவிலே பரபரப்போடு இருக்கக்கூடிய சாலை. ஏராளமான வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை. அதற்குரிய 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை, 10 மணி வரை எப்போதுமே வாகன நெரிசல் மிகுந்த ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு சாலையில் சென்று கொண்டிருந்த அந்த கார் சென்று கொண்டிருக்கிற போது அந்த இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பள்ளம் வீழுமா என்று எதிர்பார்க்காத நிலையில் மிகப்பெரிய ஒரு ராட்சத பள்ளம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திடீரென சாலையில் பூகம்பம் ஏற்பட்டது போல ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பள்ளம் மெட்ரோ ரயிலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கழிவுநீர் குழாய்க்காக அது கசிவதாக தோண்டப்பட்ட பள்ளத்தின் காரணமாக, அதனை முழுமையான பணி செய்யாததன் காரணமாக இந்த பள்ளம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய உயிர் மீது இந்த அரசுக்கு எந்த அளவில் அக்கறை இருக்கிறது என்பதை இந்த திடீர் பள்ளத்தினுடைய விபத்து இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பதிலிருந்து இந்த அரசினுடைய லட்சணத்தை உணர முடிகிறது என்று பாதிக்கப்பட்ட அந்த ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சாலையில் பயணிக்க முடியாத அளவில் தான் சென்னை மாநகரத்தினுடைய அனைத்து சாலைகளும் இருக்கிறது என்றும், நாம் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு சென்னை மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் சாலைகளை வீடியோ எடுத்து இது எந்த தெரு, எந்த நேரத்தில் காட்சி எடுக்கப்பட்டது, எந்த நேரத்தில் ஒளிபரப்பக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அந்த காட்சிகளோடு அந்த பொதுமக்களுடைய பேட்டிகளோடு அந்த செய்தியை ஒளிபரப்பியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு திருவான்மியூர் தரமணி சாலையில் திடீரென வாந்தி சென்று கொண்டிருக்கிற போது திடீரென அந்த பள்ளத்தோடு அந்த கார் உள்ளே விழுந்திருக்கிறது. அந்த காரில் இருந்தவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? அவருடைய மனசை என்ன யோசித்திருக்கும்? எந்த அளவில் அவர்கள் பதறியிருப்பார்கள்? இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தில் சாலைகளை கூட பராமரிக்காமல் இந்த அரசு இருக்கிறது என்றால், மக்களுடைய உயிர் மீது எந்த அளவுக்கு மெத்தனத்தோடு இந்த மாநகராட்சியும் குறிப்பாக கழிவுநீர் குடிநீர் வழங்கல் துறையும் இருக்கிறார்கள். சென்னை மாநகரத்தில் பல்லிழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் எத்தனை பேர் இது போன்று பலியாகக்கூடிய, இன்னும் எத்தனை பேர் இது போன்று விபத்துக்குள்ளாகக்கூடிய நிலையில் இந்த சாலைகள் எல்லாம் இருக்கிறது என்கிற மிகப்பெரிய அச்சத்தோடு பயணிக்க வேண்டிய, உயிரை தினந்தோறும் கையில் பிடித்துக் கொண்டு செல்லக்கூடிய அபாயகரமான சாலைகளில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக ஒரு வழியாவது உங்களுக்கு வாக்களித்ததற்காக எங்களுக்கு செய்யுங்கள் என்று மன்றாட வேண்டிய சூழ்நிலைக்கு
மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையினுடைய துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. அருண், விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.